தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் எங்கள் அண்ணன் சீமானன் போட்டியிட்டு இருந்தார். ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, எங்களுக்கும் சரி அவருக்கும் சரி அவரை சார்ந்த தம்பிகளுக்கும் சரி. ஆனால் கிடைத்தது ஏதோ தோல்விதான். அது தோல்வி அல்ல, சீமானனுக்கோ அல்லது ஈழத்தில் இருக்கின்ற சீமானன் என்ற ஆதரவாளர்களுக்கோ தமிழ்நாட்டில் இருக்கிற ஆதரவாளர்களுக்கோ தோல்வி அல்ல, அந்த தமிழ்நாட்டு மக்களுக்கான தோல்வி. சரி, அதை விடுங்க. இந்த ஜோசப் விஜய் என்ற நடிகர் வெற்றி பெற்றதை எங்கட ஈழத்தில் யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, வவுனியா அப்படியான இடங்கள்ல வெடிக்கொளுத்தி மிகவும் ஆரவாரத்தோடு கொண்டாடுகின்ற அந்த தற்குறி கூட்டம் அவர்களுக்கு நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தமிழக மக்களுக்காக நிதி திரட்டப்பட்ட பொழுது தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நடிகர், நடிகைகள், தயாரிப்பாளர்கள் இன்னும் பலர் லட்சக்கணக்கிலையும் ஆயிரக்கணக்கிலையும் பணத்தினை வாரி வழங்கி கொடுத்துக் கொண்டிருந்த பொழுது விஜய் 500 ரூபாய், வெறும் 500 ரூபாய் தட்டில் போட்டு ஈழ மக்களுக்கு பிச்சை போட்டு சென்றார். இதை நீங்கள் மறந்துவிட மாட்டீர்கள் நினைக்கின்றோம். இருந்தும் அது மட்டுமல்ல, எங்களை இனத்தை அளித்த மஹிந்த ராஜபக்சேக்கு எதிராக ஒரு கையெழுத்து வேட்டை ஐநாவுக்கு அனுப்புவதற்காக நடத்தப்பட்ட பொழுது அதில் கையெழுத்திடவே இல்லை. ஜோசப் விஜய் என்ற தெலுங்கர் இன்றைக்கு அவரை தூக்கி வச்சு வடிகொடுத்துக் கொண்டார்கள். நீங்கள் அந்த சினிமா நடிகனை வெற்றி பெற்றதற்காக கொண்டாடவில்லை, ஒரு தமிழன் விழுந்ததற்காக, ஒரு தமிழன் தோற்றத்தை நீங்கள் கொண்டாடுகின்றீர்கள். அப்படித்தான் எங்களை ஈழம் அழிக்கப்பட்டு, உறவுகள் கொல்லப்பட்டு, யுத்த முடிவுக்கு வந்தவுடனே சிங்கள தேசத்தில் பலர் இணைந்து பால் சோறு பொங்கி கொண்டாடினார்கள். அவர்களுக்கும் உங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. உங்களை என்னது சொல்ற, நீங்கள் எட்டப்பன், காக்கை வன்னியின் வழி வந்த பரம்பரை, நாங்கள் வீரத்தமிழன் பண்டாரவன்னியின் வழி வந்த பரம்பரை. உங்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. அண்ணன் சீமானன், இந்த தோல்வியும் நமக்கான தோல்வி அல்ல. நீங்கள் மனமுடைந்து பேசுவதை அந்த காணொலியை நாம் பார்க்க முடிந்தது. என்னாலும் அந்த காணொலியை மன வருத்தத்துடன் தான் பார்க்க கிடைத்தது. ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழர்கள் அனைவரும் தமிழர்கள் அல்ல, அவர்கள் கலப்பு நிறைந்தவர்கள். தெலுங்கு, கன்னடம் இப்படி போன்ற மாநிலங்கள் இருந்து தமிழ்நாட்டில் திருமணம் செய்து அந்த கலப்புகள் உருவான இனம்தான் கலப்பாக இருக்கின்றார்கள். உங்களுக்கு வாக்களித்த 9-10 வாக்காளர்கள் தான் உண்மையான மான தமிழர்கள். ₹1 காசு நீங்கள் கொடுக்காமல் உங்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்கு, அது தூய்மையான வாக்கு. எனவே அந்த வாக்கு பெருமக்களுக்கு நீங்கள் தொடர்ந்து அரசியல் செய்ய வேண்டும். எங்களை போன்றவர்களுக்கும் நீங்கள் தொடர்ந்து அரசியல் செய்ய வேண்டும். என்ற ஒரு நாள் வெல்லலாம். எங்கள் தலைவர் ஒரு விடயத்தை சொல்கின்றார், நான் சாகலாம், நாம் சாகக்கூடாது. அந்த வகையில் உங்களது குரல் என்றும் ஒலிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். மற்றவர்கள் வெல்லடும் வெற்றியும் தோல்வியும் ஒரு வீரனுக்கு அழகு. நீங்கள் ஒரு போராளி, உலகத் தமிழருக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு போராளி. என்ன சொன்னா, அந்த மக்கள் கூப்பிடாமலுக்கு நீங்க அந்த மக்களோட காலடியில போய் சேவை செய்ய வலிக்கிட்டீங்க, அந்த மக்களை சந்திக்க வலிக்கிட்டீங்க. அதான் அந்த மக்களுக்கு கிடைக்காம இலவசங்களை கொடுத்து பழக்கப்பட்ட சனத்துக்கு இதுவும் ஒரு இலவசமா போயிட்டேன்னு அப்படித்தான் நான் கருதி கொள்றேன். இனிமேல் கொஞ்சம் ஜாக்கிரதையா நீங்க இருந்து கொள்ள வேணும். அது மட்டுமல்ல, உங்களோட மேடையில நின்று வேடிக்கை பார்த்தவர்களும் கூட உங்களுக்கு ஆதரவாக பலர் இல்லாமல் போயிருக்கிறார்கள் என்ற உண்மையும் தற்பொழுது எங்களுக்கு தெரிய வருது. பரவாயில்ல, வெற்றியின் தோல்வியும் வீரனுக்கு அழகு என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. இது எப்படி இருந்தாலும் போனாலும் உங்கள் பக்கம் எப்பவும் உங்களுக்கு ஆதரவாக இருப்போம். அடுத்ததாக இந்த தமிழ்நாட்டு ஊடகங்கள்,
இவர்கள் ஊடகங்கள் அல்ல, ஒரு விபச்சாரிகள். எவன் ஆட்சியில் இருக்கிறானோ அவனை கச்சையை பிடிச்சி தொங்கிக் கொண்டு, அவன் போற எலும்பு துண்டுகளை நக்கிக் கொண்டு, அவனுக்கு சார்பாக கருத்துக்களையும் காணொலிகளையும் விட்டுக் கொண்டிருக்கின்றவர்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற 180% ஊடகங்கள். பரவாயில்லை, லட்சியம் ஒரு நாள் எப்போ வெல்லும். வரலாற்றை எவராலும் அழிக்க முடியாது. எப்பொழுதும் நாங்கள் தமிழர்களாக ஒன்றிணைவோம். நாம் தமிழர், நாமே தமிழர்.